நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் எக்ஸல் கல்வி குழுமத்தில் நியூஸ்7 தமிழ் சார்பில் நடைபெற்ற துளிரும் விஞ்ஞானி அறிவியல் திருவிழாவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விமலா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதில் பூமியை பாதுகாப்போம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் 360 படைப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தி இருந்தனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். பள்ளி மாணவர்களினுடைய அறிவியல் ஆர்வத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியின் சார்பில் துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக எக்ஸல் கல்வி குழுமத்தின் சார்பில் தற்பொழுது நடைபெற்ற இந்த துளிரும் கண்காட்சி நிகழ்ச்சியை குறித்து பேசுவதற்காக நம்மிடையே துணை நிர்வாக இயக்குனர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். இன்னைக்கு உங்களுடைய கல்வி குழுமத்தில் துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பகுதியில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா இது குறிப்பாக 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அறிவியல் ரீதியாக அவர்களுக்கு என்ன அவர்கள் செய்ய வேண்டும், எப்படி அதை செய்ய வேண்டும், ஒவ்வொரு துறையில் என்ன மாதிரியான வளர்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்றதை அவர்கள் அறிந்து கொள்ள இது ஒரு ஏதுவான தளம். ஏன்னா கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட படைப்புகளை மாணவர்கள் இங்கே அமைத்திருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாம் இதை நல்லா பண்ணணும், இல்லை என்ன செய்யணும், அடுத்து எப்படி கொண்டு போகணும், இன்றைக்கி ஒரு 500 ரூபாய்க்கு அவங்க ஒரு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பேட்டரிஸோ இல்லை ஒரு பிசிபிஸ் வாங்கியிருக்கலாம். அதை அடுத்த ஸ்டேஜில் நாம் எப்படி இதுக்கு என்ன வடிவமைப்பை கொடுக்கணுங்கிறதுக்கு அவங்க இந்த மாதிரியான எக்ஸ்போஸை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது. இது அடுத்த லெவலுக்கு அவங்க அடுத்த வருஷம் வந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு நிகழ்ச்சியில் அவங்க பங்கு பெற்றாலும் இதிலிருந்து அடுத்த ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு அவங்க கொண்டு போகிறதுக்கு இந்த தளம் ஒரு ஏதுவான தளமாக அமைந்திருக்கிறது. சார், பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதிகள் கிராம பகுதிகள் நிறைந்த பகுதியாக இருக்குது. இங்கே அரசு பள்ளி மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு எக்ஸல் கல்வி குழுமம் சார்பில் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தியிருக்கீங்க? இந்த துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சியின் மூலமாக மேற்கொண்டு என்ன மாதிரியான முன்னேற்றத்தை மாணவர்களுக்கு நீங்கள் செய்யலான் இருக்கீங்க? கண்டிப்பாக அரசு பள்ளின்னு சொல்லும்போது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இருந்தே ஒரு மாணவன் பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, இல்லை மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அந்த 7.5% ஒதுக்கீடுங்கிறது ஒரு பெரிய வகையில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. அதே போல் நமது எக்ஸல் கல்வி நிறுவனமும் ஒரு மாணவன் 10th முடித்து டிப்ளமோ சேர்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை +2 முடித்து இன்ஜினியரிங் சேர்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ் சைடு, அந்த மாதிரி எந்த ஒரு துறை அவங்க சேர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதோ அதற்கேற்றால் போல் அவங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் நாங்கள் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது அவங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி எக்ஸல் கல்வி நிறுவனம் சார்பாக கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நம்ம டைரெக்டாக போய் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்கும்போது தான் அந்த ஸ்கூல் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணி பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சி ஒரு சிறப்பான ஒரு வெற்றி அடையும். அந்த வகையில் தான் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தலாம். இந்த டேட்டுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ் எல்லாத்தோடைய இன்வால்மெண்ட்டும் எல்லாத்தோடைய சப்போர்ட்டில் தான் இந்த நிகழ்ச்சியானது சிறப்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நன்றி சார். அதாவது இவர் தெரிவித்தது போல துளிரும் விஞ்ஞானி என்ற அடிப்படையில் மாணவர்களுடைய கல்வி ஆர்வத்தை மென்மேலும் ஊக்கப்படுத்தும் வகையில் நியூஸ்7 தொலைக்காட்சி மற்றும் இவர்களை போன்ற கல்வி குழுமங்களும் இணைந்து மென்மேலும் இந்த பணியை தொடருவோம் என்பதில் மாற்று கருத்தில்லை. நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ஜான் மைக்கேல்.